உங்கள் ஃபேவரட் ப்ளவுஸ் டைட் ஆகிடுச்சா அதை தூக்கி போட தேவையில்ல. இப்போ நான் சொல்கிற மெத்தடில் இந்த ப்ளவுஸ் எல்லாம் நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக எப்போ வேணால் போடுற அளவுக்கு ரெடி ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நெக்கோட வித்து எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் ஸ்கேல் வச்சு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதிலேருந்து 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ், அதாவது தையலுக்கு விட்டு இன்னொரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட உயரம் 5 இன்ச்சு, வித்து எனக்கு 4 இன்ச் நியரிங் இருந்தது. ஸோ இன்னொரு ஃபேப்ரிக் எடுத்துக்கிறேன். அகலம் 15 இன்ச்சும் உயரம் 5 இன்ச் உயரம் சொன்னேன். 1.5 இன்ச் ஆட் பண்ணி 6.5க்கு எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிடுறேன். கீழே மேலேயும் 0.75க்கு ஒரு லைன் வரைஞ்சிட்டு எவ்ரி 1/2 இன்ச்சுக்கு ஒரு லைன் இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி இது ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு லாங் லைனாக போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் இதுக்கு மெயின் ஃபேப்ரிக் என்ன கொடுக்க போகிறீங்களோ அதுலேயும் கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே கால் இன்ச் அதே மாதிரி கீழே ஒரு 0.25 வரைக்கும் தைச்சு இதை நம்ம டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டர்ன் பண்ணி எடுத்த ஃபேப்ரிக்கில் மார்க் பண்ணியிருக்க அந்த 1/2 இன்ச் லைனில் நம்ம எலாஸ்டிக் தைக்க போகிறோம். இதுக்கு நான் யூஸ் பண்ணுற எலாஸ்டிக் கொரோனா பீரியடில் மாஸ்கோட எலாஸ்டிக் விற்றுது இல்லையா, அந்த எலாஸ்டிக் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நார்மலாக பாபின் கேஸில் போடுற எலாஸ்டிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் அது எல்லா இடத்துலையும் கிடைக்காததுனால எல்லாரும் இதை ட்ரை பண்ணணுன்ற எண்ணத்தினால நான் இப்போது மாஸ்க் எலாஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். இது எல்லா கடையிலையும் நமக்கு கிடைக்கும். 1/4 இன்ச்சில் இருக்க 1/4 இன்ச் எலாஸ்டிக் நம்ம இதுக்கு வாங்கி நம்ம வரைஞ்ச அதே லைனில் இல்லை ஸ்ட்ரெச் பண்ணிடுறோம். ஸோ நடுவில் தைச்சிடலாம். ஆனால் மேலும் கீழேயும் இந்த மாதிரி கொஞ்சம் தூக்குன மாதிரி லிஃப்டப் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு லூப் டர்னரை கரெக்டாக அந்த 1/4 இன்ச் கேப்பில் விட்டுட்டு இந்த எலாஸ்டிக்கை அந்த லூப் டர்னோட ஹூக்கில் நம்ம ஹூக் பண்ணி நம்ம வெளியே எடுக்க போகிறோம். ஸோ இந்த மெத்தடில் பண்ணும்போது மேலும் கீழேயும் ஃபேப்ரிக் ரொம்ப தூக்கணமாக இல்லாமல் நல்லா படிஞ்ச மாதிரியே வரும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறோனோ அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி கீழே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தெரிய வரும் நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய எதிர்பார்க்குறீங்கன்னு. ஸோ மேலேயும் கீழே இந்த மாதிரி பின் பண்ணி தைச்சி முடித்த பிறகு நம்ம 1/2 இன்ச் வரைக்கும் விட்டு கட் பண்ணோலே அந்த 1/2 இன்ச் லைன் வரைக்கும் மடிச்சுட்டு இப்போ இதை நான் வைக்க போகிறேன். ஸோ இந்த ஃபேப்ரிக்கோட அகலம் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம ஒரு 4 இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்தோம். அதே 4 இன்ச் வரைக்கும் இருந்தால் பரவாயில்ல. இல்லை நீங்கள் அதில் 1 இன்ச் கம்மி பண்ணி 3 இன்ச் வரைக்கும் கூட இதை நம்ம வச்சுக்கலாம். அதாவது நம்ம எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு இருக்கலாம், இல்லை அதுலேருந்து 1 இன்ச் கம்மியாக வச்சுக்கலாம். ஸோ இது எலாஸ்டிக் இழுத்து கொடுக்கும்போது ஃபேப்ரிக் நல்லா நமக்கு லூஸ் கொடுக்கும். ஸோ இப்போது நான் பின் பண்ண இடத்துல இதை ஸ்ட்ரெச் பண்ணி முடிக்க போகிறேன். ஸோ என்னோடய கிளாஸில் அட்மிஷன் ஓப்பனாக இருக்குது ஜூன் பேட்சுக்கு, ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன். கம்ப்ளீட்டாக எல்லா அவுட்ஃபிட்டுமே இது கவர் ஆகிடும், மென்ஸ் அண்ட் விமென். அண்ட் வீட்டில் இருந்தே படிக்கணும், என்னால் வர முடியல, நீங்கள் ஆன்லைன் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நேராக படிக்கணும், ஆஃப்லைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்தர் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் சென்ட் பண்ணுவாங்க.